ஏன் உங்கள் மருமக துணி துவைக்கிறது பிடிக்காதா உங்களுக்கு? மருமக கதை தான் சொல்கிறேன் நான். என்னாச்சு? எங்கள் பேச்சும் மிஷின் வச்சுங்கிறா. ஆ. அதனால் அங்கேயும் கொடுக்க மாட்டேன். அந்த துணியை கூட என்ன பண்ணுறா, அவங்க துணி ஒரு வாரத்துக்கு போட்டு அனுப்பி வைக்கிறாங்களா, அதை அனுப்பி வச்சுட்டா அந்த ஈரம் இந்த ஈரம் அந்த குளிக்கிற பாத்ரூம்லேயே அந்த துணியெல்லாம் குளிச்சோம்னா அந்த தண்ணியெல்லாம் அதுதான் தேடிக்காம். அது ஈரமாக இருப்பாங்க, நாட்டம் பூச்ச நாட்டம் ஆகும். அது அப்படி எங்கள் சின்ன பேட்டி அந்த கொடுத்தாங்க போட்டு அப்படியே தருவாங்க. துவைக்கிறத ஒன்று தான் துவைக்கிறத ஒன்று தான். உங்களுக்கு அவங்க துவைக்கிறதெல்லாம் பிடிக்காதா? நானாக துவைச்சி கட்டினா தான் எனக்கு 2 நாளைக்கு இதுனா பிடிக்கும். உங்களுக்கு வயசு என்ன? அதான் சொல்கிறேன், எங்கள் மருமகளோ சும்மா அப்படி அழைச்சி எடுத்துன்னு இப்படி வந்துடுறான்னா அந்த கரையெல்லாம் பட்டப்பட்டி அந்த பாவாடை கரையெல்லாம் நான் உக்காந்தபடியாக தான் நான் ஒரு நடக்க முடியாத இதுன்ற அழுக்கு நிறைய தானே இருக்கான். ஆமாம். அதுக்கேற்ற மாரி நல்லா சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சா தான் அந்த அழுக்கு போகும். ஒரு 4 தரம் 3 தரம் அழைச்சினாக்கா. என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு ஆகுது 90 ஆக போகுது. இன்னும் 2 வருஷம் போயிடுச்சு. அப்போ 88ஆ? அப்போ இப்போ இது வரைக்கும் உங்களை நோந்துன்னு இருக்கிறது சரி, உங்களுக்கு துவைக்க பிடிக்கல, நீங்கள் துவைக்கிறீங்க. ஊரில் போயிருந்தோம் 1 வருஷம். இந்த கொரோனா 3 வருஷம் போயிருந்தேன். அங்கே அவங்கெல்லாம் துவைச்சி கொடுத்துருவாங்க, தண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க. அங்கே எங்கள் தங்கச்சி போனால் எங்கள் தண்ணி கொடுத்துருவோம். அவன் நல்லா துவைப்பான். நல்லா பெரிய பாத்ரூம் நல்லா தரமாக கட்டிக்கிறாங்க. பாத்ரூம் அதனால் நல்லா துவைப்பான். தூள் சோப்பு ஊற வச்சுக்குவேன். ஊற வச்சுட்டு எல்லா வேலையும் செய்துட்டு துணியை துவைச்சிட்டு குளிச்சுட்டு உடனே பள்ளிக்கூடம் போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் துவைப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் துவைக்க போனால் அதை பற்றியே நான் கவலைப்படல. துவைக்கலன்னுட்டு அந்த அழுக்கு அப்படியே இருக்கிறதுக்கு எதுக்கு துவைக்கணும் பிடிக்கல. அதனால நம்ம சின்ன துணி தானே கட்டிக்கிறோம். நம்மளும் போட்டுட்டு ஆட்சி எடுத்துக்கிறோம். வராதா இங்கே 6 மணிக்கு வரா வந்தது பெட்டு மேலே படுத்துக்கிறா வர்றா வேலை செய்துட்டு வர அழுப்பு. ஆமாம், நம்ம கேட்க முடியுமா ஏன் படுத்துக்கிறேன்னு? அவங்க இஷ்டம். அது ஆக்கிறது அடிக்கிறது சொல்கிறது கேள்றது அவங்க இஷ்டம். அது நம்ம இஷ்டம். நம்ம கூட நம்மளுக்கு எப்போ போடுறாங்களோ ஒரு குடி இஷ்டம் இருந்தால் சாப்பிடுவோம், இஷ்டம் இல்லைன்னா பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 9 மணி அவர் சாப்பிடுறாங்க. 9 மணிக்கு சாப்பாடு போடுவோம். சாப்பாடுலாம் எந்த பதிவும் கிடையாது. நம்ம இருக்கோம்னா இப்போ கூட காலையில் நேற்று ராத்திரி சப்பாத்தி சுட்டு விட்டு போட்டேன். இப்போ அவ்வளோ வந்து ஒரு சின்ன கிணத்துல அரிசி கை வச்சு காலையில் குக்கரில் அரைக்கு உள்ள அதை கை வச்சு சின்ன கிணத்துல குக்கரில் எடுத்து குழம்பு இருந்தது சுடு வச்சு சாப்பிட்டேன். சத்தியா இன்னும் எங்கள் நினப்பு உங்களுக்கு? பூ ஆக்கிறேன், பூ கொடுப்பேன். இன்னைக்கு தான் சோத்துக்கு கொலை வச்சேன். பூ தான் ஆக்கி வச்சுக்கிறேன். இப்போ ஆக்கிட்டு தான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து பிடிக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 88 வயசு எப்படி இருக்கிறத பார்த்தீங்களா? நமக்கு இப்போவே முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் அக்கப்பார் பண்ணுவாங்க இங்கே.